கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து மண்டே மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் டவுன் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. நீங்கள் நினைக்கலாம் அதில் ஏதோ வந்து கிளிச் இருக்குது, அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். அப்புறம் செக் பண்ணி பார்க்குறீங்க, எல்லா வெப்சைட்லேயும் 600 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதாவது உங்களோட கெரியர்லேயே நீங்கள் பார்த்ததுலேயே ஒஸ்ட்டான ஃபாலாக இது வந்து இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா கொரோனாக்கு அப்புறம் இதுதான் வந்து ஒஸ்ட்டான ஃபால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒஸ்ட்டான ஃபால் வந்து ஏன் நடந்தது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஷன்லேயே இருப்பீங்க. அந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்கு தான் இந்த வீடியோவாக இருக்க போது. இந்த வீடியோ பார்த்துட்டு மண்டே ஏன் வந்து ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஓகேவா? விப்ரோ வந்து பாருங்கள், விப்ரோ வந்து கிட்டத்தட்ட 62% வந்து யூஎஸில் வந்து அவங்களோட ரெவென்யூ வருது. 62%. இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து என்எஸ்சியோட வெப்சைட்லேயே போய் பார்த்துக்கலாம். என்எஸ்சியோட வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து அதாவது ஓப்பனிங்லேயே வந்து கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 615 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஓகேவா? 615 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இப்போ வந்து யூஎஸ் வந்து என்னென்ன டேக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் போட்டிருக்காங்க, அதே மாதிரி யூஎஸ் வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்மளோட ஷேர் வந்து யூஎஸில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சைனாக்கு வந்து 34% வந்து போட்டிருக்காங்க. அதாவது இங்கே வந்து 2 டேபிள் வந்து இருக்குது. இங்கே இந்த பக்கம் டேபிள் என்ன அப்படின்னா யூஎஸுக்கு சைனா போகிற டாரிஃபு, அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சைனாக்கு யூஎஸ் போட டாரிஃப். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைனாக்கு வந்து 67% இருந்திருக்கு. சைனா வந்து 67% வந்து யூஎஸ்க்கு வந்து போடுறாங்க. யூஎஸ்லேருந்து இம்போர்ட் ஆகிற பொருள் எல்லாமே வந்து 67% வந்து சைனா வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது சைனாக்கு வந்து இப்போது என்ன டேக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது சைனாக்கு வந்து என்ன டேக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா 34% வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. யூரோப்பியன் யூனியனுக்கு 20%. இது அப்படியே வந்து கீழே போகுது. இப்போது இந்தியாவுக்கு வந்து முதல்ல வந்து டேக்ஸ் வந்து கிடையாது, கம்மியாக தான் இருந்தது. பிலோ 5% தான் வந்து இருந்தது. இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 26% வந்து டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. 26% வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து யூஎஸில் வந்து அதிக ரேட்டுக்கு வந்து விற்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வாங்காமல் லோக்கலாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்க ப்ராடக்டை வந்து வாங்கிக்குவாங்க. ஏன் அப்படின்னா விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லோக்கலாக மேனுஃபேக்சர் ஆன ப்ராடக்ட் வந்து வாங்கிடுவாங்க. அதான் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனாக வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன். ஓகேவா? அடுத்து செகண்ட் ரீசன் பார்ப்போம். என்னென்ன கம்பெனி வந்து யூஎஸில் என்னென்ன மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து கிட்டத்தட்ட 15% வந்து யூஎஸில் வந்து மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கு. மார்க்கெட் ஷேர் அப்படின்னா அவங்களோட ரெவென்யூவில் கிட்டத்தட்ட 15% வந்து யூஎஸ்லேருந்து வருது. ஓகேவா? ஐசிபி லேபரேட்டரிஸ், கிளீன் சயின்ஸு. ஓகேவா? இதில் நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? டாடா மோட்டார்ஸ் வந்து 15, எல்கி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 23%. எல்கி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூரில் வந்துருக்கு. நீங்கள் கோயம்புத்தூராக இருந்தீங்க அப்படின்னா எல்கி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேவா? விப்ரோ வந்து பாருங்கள், விப்ரோ வந்து கிட்டத்தட்ட 62% வந்து யூஎஸில் வந்து அவங்களோட ரெவென்யூ வருது. 62% யூஎஸ்லேருந்து ரெவென்யூ வருது. ஓகேவா? இப்போ வந்து பிர்லா சாஃப்ட் வந்து 85%, ஸ்டேபிலிட்டி இந்தியா வந்து 100%, பிஸ்னஸ் சப்போர்ட். ஓகேவா? இதெல்லாம் வந்து அதாவது என்னென்ன செக்டாரு அவங்களோட பர்சன்டேஜ் ரெவென்யூ ஃப்ரம் யூஎஸ் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? நாக்டோ ஃபார்மா வந்து 70%, அவிதா ஃபீட்ஸ் வந்து 69%, விப்ரோ வந்து 62%, கிளான் ஃபார்மா வந்து 52%, எல்டி ஃபுட்ஸ் வந்து 38%. ஓகேவா? இவ்வளோ வந்து யூஎஸில் நம்மளால் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இத்தனை கம்பெனிஸ் வந்து யூஎஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போது டேக்ஸ் வந்து ஏறுச்சு அப்படின்னா இவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அதோட ரேட்டும் வந்து ஏறும். அப்படி ஏறுச்சு அப்படின்னா யூஎஸ் சிட்டிசன்ஸ் வந்து இந்தியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல், அதாவது இந்தியன் ப்ராடக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் மிச்ச ப்ராடக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால வந்து இவங்களோட ரெவென்யூ வந்து ட்ராப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து இவ்வளோ பெரிய டவுன் வந்து காட்டுது. அதனால தான் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து இவ்வளோ பெரிய ட்ராப் வந்து காட்டுது. அடுத்து வந்து உலகத்தில் இருக்க பணக்காரங்களோட
ரெவென்யூலாம் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது, அதாவது நெட்வொர்த் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். எலான் மஸ்கோடது கிட்டத்தட்ட 130 பில்லியன் வந்து கம்மியாக இருக்குது. ஜெஃப் பெசஸ் 45 பில்லியனு, மார்க் ஜுக்கர்பர்க் 28 பில்லியனு, பென் அர்னால்ட் வந்து 18 பில்லியனு, பில்கேட்ஸோடது 3 பில்லியனு, வாரன் பஃபட்டோடது பாருங்கள், வாரன் பஃபட்டோடது கிட்டத்தட்ட 12 பில்லியன் வந்து ப்ளஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா முதல்லையே வந்து அவரோட ஷேர் எல்லாமே வந்து விற்றுட்டார், கிட்டத்தட்ட ஆப்பிளோட ஷேர் எல்லாமே வந்து விற்றுட்டார். அதனால வந்து கிட்டத்தட்ட 12 பில்லியன் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அவர் ஃபுல்லாமே வந்து கேஷில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து முதல்லே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வாரன் பஃபட் வந்து திங்க் பண்ணி வச்சுருந்தாரு. அதனால தான் வந்து ஃபுல் ஷேரையுமே வந்து விற்றுட்டு இப்போதைக்கு வந்து வெறும் கேஷாக வந்து உட்காந்துட்ருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி எல்லாமே ட்ரம்ப் வந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த லாஸ் வந்து ஏற்பட தான் செய்யுது. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.